அதான் பதற்றம். அதாவது சந்திக்காம இருந்தா கூட்டணி வராம இருந்துட்டா நல்லதுன்னு நினைச்சாங்க, கூட்டணி வந்துருச்சு. சந்திக்காம இருந்தா நல்லதுன்னு நினைச்சாங்க, சந்திச்சுட்டாங்க. பேசாம இருந்தா நல்லதுன்னாங்க, பேசிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? ஆக அவர்களின் கூட்டணியில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. திமுகவிற்கு அவர்களின் கூட்டணியில் நம்பிக்கை இல்லை, எதிர்கூட்டணியின் பிரிவில் தான் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவங்க மேல நம்பிக்கை இல்லை. என்ன சொல்றாங்க? கவர்னர் தொடரட்டும், நாங்க ஜெயிச்சிருவோம். அண்ணாமலை இருக்கட்டும், நாங்க ஜெயிச்சிருவோம். எடப்பாடி அண்ணன் 100 வருஷத்துக்கு வாழட்டும், நாங்க ஜெயிச்சிருவோம். அப்ப நீங்க மத்தவங்களை வச்சுதான் நீங்க ஜெயிப்பீங்களா? நீங்க என்ன பண்ண போறீங்க? அதனால தான் இப்போ என்ன அந்த பதற்றத்தில் இருக்காங்க. இன்னும் 30 விழாவில் முழு பதற்றமும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சந்தித்து விட்டார்களே அப்படின்ற பதற்றம் தான் 30 விழாவில். ஒன்றும் எதையாவது மக்கள் நலன் பேசினாங்களான்னு கேட்குறேன். அதே நாளில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஒரு கூட்டம் போட்டிருக்காரு. அதில் பெண்களின் உடல் நலத்தை நான் பேணுகிறேன், என்னோட தீவிரவாதிகள் யாரும் என் நாட்டை தகர்க்க முடியாது, எல்லாரும் நல்லா இருக்கணும், ஜிஎஸ்டினால எல்லாரும் பலனடைகிறீங்க, இப்படி பேசினார். ஆனால் இவர் எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, அடக்குமுறை திணிப்பார்கள். என்ன திணிக்கிறாங்க, என்ன அடக்குறாங்க? அதனால அண்ணன் ஸ்டாலின் நேற்று முழுசா அண்ணன் எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களின் சந்திப்பின் பதற்றம் 30 விழாவில் வெளிப்பட்டது. இன்னொன்று, கட்சி பொறுப்பு தான் வாரிசுகளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட விருதுகளை வாரிசுகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், கட்சி பொறுப்பும் கிடைக்காது, விருதும் கிடைக்காது, அதனால அவர்களுக்கு ஓட்டும் கிடைக்காது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.